ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பென்ஸ் ரவை இல்ல. அத விட கொஞ்சம் பெருசு கோதி உடைச்ச மாதிரியே இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும் அந்த ரவை. அத வந்து 4 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். இப்போ எப்படின்னாக்கா, நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்டோரேஜ் பண்ற மாரி மாவு அரைச்சு, அந்த டைம்க்கு நைட்டுக்கு வேணும்னா, அ காலையில ஊற வச்சு, ஒரு மதியத்துக்குள்ள அரைச்சு வச்சோம்னா, நைட்டுக்கு தோசை ஊத்த ரெடியா இருக்கும். நைட்டுக்கு வேணும்னா ஈவினிங் ஊற வச்சு, நைட் அரைச்சு வச்சுட்டிங்கன்னா, காலையிலக்கு சரியா இருக்கும். 2 கப் கோதி ரவை, 1 கப் உளுந்து, கொஞ்சமா 1/4 டீஸ்பூன விட கம்மியான வெந்தயம். ஏன்னா, நான் ஒரு 2 பேருக்கு செய்ற மாதிரி செஞ்சேன். அத ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சு மிக்ஸியில வெறும் தண்ணி போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். அத ஓவர் நைட் விட்டுட்டு காலையில தான் தோசை போட்டேன். சுகர் பேஷண்ட்க்கு அவ்ளோ டயட் இருக்கிறவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்க்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. பசங்களுக்கும் ரொம்ப நல்லது. இது கோதி ரவைன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாருக்கும். இதுக்கு எல்லா வகை சட்னி, சாம்பார் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சுகர் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க.